சிங்கள பௌத்த நாடு என்ற வகையிலே தான் எல்லா அரசாங்கங்களும் இதுவரைக்கும் ஆட்சி செய்து வந்திருக்கின்றன. எனவே அந்த சிங்கள பௌத்த நாடு என்ற அரசியல் கோட்பாட்டுக்குள்ளே தமிழுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. எனவே என்னுடைய நாட்டினுடைய அரசியல் யாப்பை மாற்றுவதற்கு மாற்றத்தை நோக்கி வந்த அரசாங்கத்துக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது. இவர்கள் நட்சத்திர அரசியல் செய்கின்றார்கள், கவர்ச்சி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தெற்கை கவர்கின்ற அரசியல் தான் அதெல்லாம். ஊழல் ஒழிப்பது என்பது, ஊழல் அரசியல்வாதிகளை கைது செய்கின்ற என்பது, இவையெல்லாம் நட்சத்திர அரசியல், கவர்ச்சி அரசியல். ஆனால் இந்த நாட்டுக்கு நிலையான சமாதானம் வேண்டும் என்றால் அரசியல் ரீதியான தீர்வு வேண்டும். ஆனால் அந்த தீர்வுக்கு இவர்கள் எந்த வகையிலும் ஆயத்தம் இல்லை. இவர்கள் சிங்கள பௌத்தத்தின் காலடியிலே விழுந்து கிடக்கின்றார்கள். அதுக்கான நல்ல உதாரணம் தான் தையிட்டி விகாரையின் இப்போது இருக்கின்ற அந்த போலி பிக்கு கூறுகின்றார், அந்த நிலத்தை மீள கொடுக்க முடியாது என்று கூறுகின்றார். இது சட்டத்துக்கு புறமானது, நீதிக்கு புறமானது, பௌத்த தர்மத்துக்கு எதிரானது, பௌத்த போதனைகளுக்கு எதிரானது. இவ்வாறான கூற்றை எவ்வாறு சொல்ல முடியும்? சட்டம் எவ்வாறு இவரை பார்த்து கொண்டிருக்கின்றது? பௌத்த தர்மம் எவ்வாறு பார்த்து கொண்டிருக்கின்றது? எனவே இந்த நிலையிலே இவர்கள் தமிழர்களுக்கு தேவையான அரசியல் தீர்வை கொண்டு வருவதற்கு எந்த துணிவும் விட்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இவர்களுடைய ஆட்சி காலத்திலே மக்கள் ஏமாந்து விடக்கூடாது நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இவர்களுடைய போலி வார்த்தைகளை நம்பி வாக்களித்திருக்கின்றார்கள், அதனை தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் கூறுகின்றோம், இந்த அரசியலும் தற்காலிகமானது. எமக்கான அரசியலும் நாங்கள் பயணிப்போம். 2009 நாங்கள் கண்டது தோல்வி அல்ல. இந்த அரசியலுக்குள் வீழ்ந்திருப்பது தான் தோல்வியாக இருக்கின்றது. இந்த அரசியலுக்கு எப்போது எழுகின்றோமோ அந்த எழுகின்ற நாளே எங்களுக்கு வெற்றியாக அமையும்.